சரி வாங்க இப்போ எல்லாமே அமைதியாயிடுச்சு, நம்ம வந்து திரும்ப ரூமுக்கு போகலாம். அங்க கிளிப்ஸ் பார்த்தா ஒண்ணுக்கே போயிடுவான் போல, அந்த அளவுக்கு பயந்து இருக்க ஆளு. அங்க ரூடிஸும் வர கிளிப்ஸ் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து ஒரிஜினல் இல்லப்பா, நான் வேறமா இங்க வந்து உட்காந்து இருக்கேன், நான் வந்து அங்க இருந்தா உனக்கு தடையா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க உட்காந்து இருக்கேன். ஓ அப்படியா, நீ வந்து நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. ரூடிஸும் அவனோட மனசுலயே சொல்றான், அந்த உருவத்தை பார்த்து ஒரு செகண்ட் நானே ஜல்க் ஆயிட்டேன், அதனால நான் வந்து கிளிப்ஸை திட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் ரூடிஸும் சொல்றான், ஜெனபா நீ வந்து என்ன காப்பாத்திட்ட, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒன்னும் இம்மார்டலா இருக்க டீமன் கிங் இல்ல. மாஸ்டர் நீங்க வந்து அதை விடுங்க, இந்த டாலை வந்து பாருங்க. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அந்த அமானுஷமான உருவம் அது வந்து உருவம்லாம் இல்ல, அது சொல்ல போனா ஒரு டால் தான். உனக்கு வந்து டால்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஜெனபா, ஆனா இப்போ அதுக்கான நேரம் இல்ல, நீங்க அதை விடுங்க, இதை வந்து கொஞ்சம் பாருங்க. ஆமா ஜெனபா நீ சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பரவாயில்லையா ஜெனபா, உன்னோட கண்ணு வந்து என்னோட ரொம்ப ஷார்ப்பாயினே போகுது. இதுக்கப்புறம் ரூடியஸ் அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான், இப்போ எங்க கையில ஒரு டால் இருக்கு, இது வந்து வுட்டால செய்யப்பட்டிருக்கு, ஆனா நாங்க இதை எப்படியாச்சும் சிலிக்கானால செய்யற மாதிரி நாங்க உருவாக்கிட்டா ஒரு புது ட்ரீம் அது வந்து திறந்துரும். சரி ஜெனபா சொல்லு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்? என்னோட இதயம் அது வந்து பயங்கரமா துடிக்குது. ஆமா மாஸ்டர், என்னோட இதயமும் ரொம்பவும் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் இருங்கப்பா, இந்த மாதிரி இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம டீல் பண்ணல. இது கேட்டு இருக்க ஜெனபாவும் அங்க ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சது அவனுக்கு. கிளிப்ஸ் உனக்கு வந்து என்ன வேணும்? இந்த மாதிரி இங்க ஒரு மூவிங் டால் இருக்கு, அதை தாண்டியும் வேற என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் உன்னோட கண்ணுக்கு தெரியுது? ஜெனபா நீ வந்து அவனை விடுறது நல்லது, ஏன்னா நம்ம இதை விடவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பண்ணணும். இப்போ இங்க ஒரு மூவிங் டால் இருக்கு, அப்போனா இது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா கூட இருக்கலாம், இல்லனா இது உருவாக்குறதுக்கு இங்க புக்கு கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா இங்க இன்னமும் நிறைய டால்ஸ் கூட இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம அது எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தணும். யாருக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து வழி கூட கிடைக்கலாம் இந்த மாதிரி இதே மாதிரி டால்ஸ் உருவாக்குறதுக்கு. இதை கேட்கிற ஜெனபாவும் அங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். அப்போனா நம்ம கண்டிப்பா அதை பண்றோம். சரி மாஸ்டர், நம்ம வந்து இந்த டால் எங்க இருந்து வந்ததுன்னு போய் பார்க்கலாம். இதனாலே அவங்க அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பேஸ்மெண்ட்ல ஒரு இடத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சீக்ரெட்டான வால் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஜெனபா இது வால் பார்த்தா இது வந்து ஒரு சீக்ரெட்டான டோர் மாதிரி தெரியுது, அது நீ தள்ளு. இதனாலே ஜெனபாவும் தள்ள உள்ள பார்த்தா ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கு. அங்க இந்த டாலை எப்படி உருவாக்கணும் அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. இதை பார்த்துன்னு இருக்க கிளிப்ஸ் சொல்றேன், அதுல இருக்க சர்க்கிள் அதெல்லாம் பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ மேஜிக் சர்க்கிள் மாதிரி இருக்கு, அதாவது நம்ம மேஜிக்ல யூஸ் பண்ணுவோம்ல, அதுவும் ஏதோ சிமிலரா இருக்க மாதிரி தான் இருக்கு. ரூடியஸும் அந்த புக்கை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறான், இந்த டாலை உருவாக்கினவன் இந்த ரூம்ல தான் இந்த எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் போல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டால் எதுக்கு இருந்திருக்குன்னா இது வந்து காடோட வேலை தான் பண்ணிருக்கு, அதாவது யாராச்சும் இந்த வீட்டுக்கு வந்தா அவங்கள போட்டு தள்ளுறது தான் அதோட வேலை போல. ஏன்னா அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை திருடக்கூடாதுல, அதனால தான். சொல்ல போனா இங்க இருக்க ரிசர்ச், இங்க இருக்க புக்கு, பொருள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அப்போனா இங்க இருக்க ஓனர் அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரே ஒரு டால் தான் இருக்கு போல. அப்போனா இந்த கேஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம், அதாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த டாலையும் அந்த டாலை உருவாக்குற அந்த பொருள் அது எல்லாத்தையும் அவங்க தூக்கின்னு போக ஆரம்பிக்கிறாங்க. கிளிப்ஸ் ரொம்ப நன்றி, நீ வந்து என் கூட உதவி பண்ணதுக்கு. நன்றி இல்ல நீ சொல்ல தேவையில்ல, இது வந்து என்னோட கடமை தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் நீ வேற ஒரு இடத்துக்கு தூக்கின்னு போறல, இதை வச்சு நீ என்ன பண்ண போற? நான் வந்து இப்போதைக்கு அந்த டால் எடுத்துன்னு போய் அந்த லேப்ல ஸ்டடி பண்ணலான்னு இருக்கேன். மாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கு, இந்த மாதிரி அந்த டால் மேல நான் ஸ்டடி பண்ணலாமா? உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? அதுவா, இந்த மாதிரி என்னோட மானா அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னோட ஃபிங்கர்ஸ் அதுக்கும் மேல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, அதனால என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா மாஸ்டருக்கு ஒரு தடையா தான் இருப்பேன்னு. யாருக்கு தெரியும், மாஸ்டருக்கு ஒரு தொல்லையா கூட நான் இருக்கலாம். ஆனா நான் அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சா அதுக்கும் ரொம்ப நாளாக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி அந்த ஹேண்ட் ரைட்டிங் அதெல்லாம் புரியறதுக்கு எனக்கு. ஆனா இதுவே மாஸ்டர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் வந்து சீக்கிரமாவே அதை கத்துப்பாரு. சரி நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் நீ ஸ்டடி பண்ண இருக்கும் போது அந்த டால் திடீர்னு பைத்தியம் பூச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர் இந்த மாதிரி தயவு செஞ்சு இதை வந்து ஏத்துக்கோங்க. உங்களோட பிளான் வந்து சக்சஸ் ஆகும் போது மணியை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணாம நான் இன்னமும் நிறைய விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோங்க மாஸ்டர். சரி நான் வந்து ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கணும், யாரோ ஒருத்தங்க இந்த மிஷினை ரொம்ப சீக்கிரட்டா வச்சு இதை பண்ணுந்தாங்க, அப்போனா நீயும் இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும். சரி மாஸ்டர், நான் வந்து அதே மாதிரி பண்றேன். ஆமாண்டா, நான் சொல்றதையும் கேட்டுக்கோ, இந்த மாதிரி இதை கண்ட்ரோல்லே வச்சுக்கோ. நான் வந்து ஸ்கூல்ல இந்த மாதிரி பேய்கள் எல்லாம் பார்க்க கூடாது, அது வந்து எல்லாருமே பயமுத்துற மாதிரி. நெக்ஸ்ட் சீன்ல ரூடியஸும் தனியா நின்று யோசனை இருக்கான், இந்த மாதிரி நேத்து நான் ஒரு வீடை வாங்கிட்டேன், அது ரொம்ப வித்தியாசமான வீடு, ஆனா எப்படியோ என்னோட ட்ரீம் வீடு அதை நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல செல்ஃபியும் அந்த வீடு கிட்ட அவன் எத்தனை போறான், அங்க செல்ஃபியும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா.
ரூடியஸ் நான் வந்து ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன், நீ வந்து இன்னும் விஷயத்த காட்ட போற. ஏய் நீ வந்து ரொம்பவும் எக்ஸைட்டா இருக்க அது சரி, ஆனா நீ சொல்றத பார்த்தா ஏதோ இந்த சர்ப்ரைஸ் வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியற மாதிரி நீ சொல்ற. ரூடியஸ் நீ வந்து என்ன சொல்ற, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேருமே வீட்டுக்கிட்ட போறாங்க. அங்க செல்ஃபி அந்த வீடியோ பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறா. ரூடியஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி அந்த வீட்டோட ஷெட் அது வந்து உன்னை இன்ஸ்பயர் பண்ணி உன்னோட முடி கலர்ல நான் வந்து பெயிண்ட் பண்ணிருக்கேன். அது வந்து உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் அந்த கிரீன் கலர் ஹேர் அது ரொம்ப எனக்கு கியூட்டா தெரிஞ்சது. சரி வா செல்ஃபி, இந்த மாதிரி நம்ம உள்ள இருக்க மீதி விஷயத்தையும் பார்க்கலாம். உள்ள போனக்கு அப்புறம் அவங்க ஒரு ரூமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃபியும் அந்த பெரிய பெரிய ரூம்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாயின்னு இருக்கா. இதுக்கப்புறம் அங்க ரூடியஸ் சொல்றான், செகண்ட் ஃப்ளோர்ல நான் வந்து ஒரு ரூமை தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அங்க உள்ள போய் பார்க்க செல்ஃபியும் அந்த பெட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிரா. நீ வந்து எதுக்கு எவ்வளவு பெரிய பெட்டை இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க? ஏய் நான் வந்து இதை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணேன்னு நான் என்ன சொல்லியா உனக்கு புரிய வைக்கணும்? இதை வச்சு என்னால ஜாலியா அவங்க கூட விளையாட முடியும். இதை கேட்குற அவங்களுக்கு அவங்க வெக்கமா வந்து அவங்களும் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃபி எனக்கு வந்து நல்லாவே தெரியும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனா எனக்கு உண்மையிலேயே தெரியல இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு. நான் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த பெரிய வீடை வாங்கிட்டேன். ஆனா நம்ம 2 பேருமே இன்னமும் நிறைய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ஹே என்ன சொல்ற, எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உனக்கு எத்தனை குழந்தைய பெத்துக்கணும்னு சொல்லு, நான் வந்து அத்தனை குழந்தைய நான் உனக்காக பெத்துக்கிறேன். இது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி கார்டியன் டியூட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லு. நாங்க வந்து கடந்த 2 வருஷமா இங்க இருக்கோம். ஆனா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நம்மளால டைரக்டா அசுரா கிங்டம்க்கு போக முடியாது. அதனால என்ன மன்னிச்சிருப்பா. நான் வந்து இதை பத்தி யோசனை இருக்கனால உன்னை பத்தி என்னால யோசிக்க முடியல. ஏன்னா நீ வந்து எனக்காக ஒரு அற்புதமான வீடை வாங்கி வச்சிருக்க, இருந்தாலும் என்னால இங்க இருக்க முடியல. இதை கேட்டு இருக்க ரூடிஸ் அங்க யோசிக்கிறான். செல்ஃபி வந்து என்னோட அந்த பிரச்சனையை குணப்படுத்தணும்னு நிறைய விஷயத்த அவ எழுந்திருக்கா, நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கா. அப்படி இருந்தோம் இவ வந்து ஒரு கஷ்டத்தையும் அவளோட முகத்துல காட்டிக்கிற, அதுக்கும் மேல எந்த விதமான விஷயத்தையும் அவ சொல்லல. ஏன் இத்தனைக்கும் அந்த காலையில இவ வந்து ஸ்மைல் பண்ணிக்கினே என்னை வந்து சந்திச்சா. இதனால தான் என்னோட பாடியில திரும்ப உயிர் வந்திருக்கு. அப்படி இதுவும் எனக்கு சரியான சாய்ஸ் இல்லைனா எனக்கு வந்து சரியா தெரியல என்ன சாய்ஸ் வந்து கரெக்டானதுன்னு. ரூடியஸ் இந்த மாதிரி நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்ஃபி, இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஒண்டிதான். இதை கேட்குற செல்ஃபிக்கும் அவ்வளோ சந்தோஷம். ரூடியஸா சொல்றான், செல்ஃபி நீ வந்து என் கூட கல்யாணம் பண்ணிக்கிறியா? செல்ஃபி அவங்க ஒத்துக்கிறேன், நான் வந்து கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். செல்ஃபி நீ வந்து எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாத, உனக்கு என்ன பண்ணணும்னு தோந்தோ எல்லாத்தையும் நீ வந்து பண்ணலாம். அப்படி நம்மளுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்படாத, அதை வந்து நம்ம பேசி ஏற்றிட்டுக்கலாம். சரி வேற ஏதாச்சும் உனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கா? ரூடியஸ் இந்த மாதிரி நீ திரும்பவும் மறைஞ்சு போயிடாத. கண்டிப்பா இந்த மாதிரி எனக்கு புரியுது, நான் வந்து திரும்பலாம் மறைஞ்சு போக மாட்டேன். இப்படி சொல்லிக்கினே அவங்களும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி கான்செப்ட் வந்து போகுதுன்னு. ஏன்னா இப்போ வந்து ரூடியஸோட லைஃபை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகுது. நிறைய விஷயம் இன்னமும் காட்டவே இல்லை. ஆனா நான் மாங்கால பார்த்த வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸை இதுல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த அனிமே வந்து நிறைய மாசம் முன்னாடி போட்டனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம், எக்ஸ்பிளனேஷனும் கொஞ்சம் மாறி இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதை ஒண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.